அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு இளைஞன் வந்து ராகுல் டிக்கி என்று செல்லமாக அழைக்கப்படுற ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபல்யம், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லலாம். இப்போ என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய திறமைகளை சமூக வலைத்தளங்களில் நிரூபித்து சினிமாக்களில் நடிக்கிறதுக்கு அரிய சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா உலக நாடுகள்லையுமே இடம்பெறுறது. அதே விட இந்த சினிமா துறையில் வந்து இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. அதனால் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆர்வமுள்ள இளைஞர்கள் நிறைய பேர் தங்களை இந்த சமூக வலைத்தளங்களில் வெளிக்கொண்டு வந்து தங்களுக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்புக்கு முன்னுதாரணமாக தங்களுடைய நடிப்புகளை வெளிக்கொண்டு வர்றார்கள். அந்த வகையில் இந்த வாலிபனும் என்ன செய்யிருக்காருண்டா, இன்ஸ்டாகிராமில் இந்த கேளிக்கைகளாக வீடியோக்களை செய்து மக்களை மகிழ்வித்து கொண்டு வந்திருக்கார். ஸோ இவருடைய மரணம் வந்து ஒரு விபரீதமாக நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் பயணித்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து ஒரு ரோட்டோரத்தோட ஆக்சிடெண்ட் அடிபட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகப்பட்ட நிலையில் சிகிச்சைகள் பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை வந்து அவருடைய ரசிகர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இந்த சமூக வலைத்தளங்களெல்லாம் அவருடைய புகைப்படமும் அவருடைய வீடியோக்களும் தான் அதிகமாக பரவப்பட்டு கொண்டிருக்கு. இவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். உண்மையில் அவருடைய குடும்பங்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் அவரை இழந்து. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் பெரிய அளவில் அவரை இழந்திருக்கிறார்கள். ராகுல் கிட்டி தான் அவருடைய இன்ஸ்டாகிராம் நேம். அவருடைய பேர் வந்து ராகுல். ஸோ ராகுல் டிக்கி என்று சொல்லித்தான் இவரை இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும். இவர் தன்னை ராகுல் கிட்டி என்று தான் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்.